வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு 4 லேயரில் ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கொலேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷ் இருக்கும் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து கவராக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. 4 ஃபோட்டோவோட ஃபேஸும் கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்குன்னா டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸ்ன்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிப் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். சரி, டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதை வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்க உங்களோட இமேஜ் வந்துட்டு அந்த லைட்டாக தான் தெரியணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் கலர்ஃபுல்லாக செட் பண்ணுறதுனால பேக்ரவுண்டில் இருக்கிறது இந்த மாதிரி பிளெண்ட் ஆப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் வந்து ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். அது கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகணும். நீங்கள் ஸ்க்ரீனில் அதை ஜூம் பண்ணுறப்பே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பார்டர் மாதிரி வரும். ஸோ அப்படி வந்தால் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ கீழே மறுபடியும் அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நவம்பர் மந்தோடைய காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த காலாண்டர் இமேஜை கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போது டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த பர்த்டே டேட்டோ அந்த டேட்டு மேலே தான் இதை வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர் வந்துட்டு அதுக்கு வேறு ஏதாவது கலரை கொடுத்துருங்க. ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ எந்த டேட்டில் உங்களுக்கு பர்த்டேவோ அந்த டேட் மேலே இதை கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இமேஜை ஜூம் பண்ணி கரெக்டாக அதுக்குள்ளே செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கிராப் ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே மாஸ்க் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 7 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த சர்க்கிள் இமேஜை மேலே அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துலையும் இதே மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். கீழே இங்கே பாருங்கள் ரீப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஃபேஸ் கரெக்டாக செட் ஆகிருக்காது. கிராப் ஐக்கானுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ ஃபேஸ் தெரிகிற மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ செட் ஆகிடும். இப்போ இதை மறுபடியும் காப்பி எடுத்துக்கோங்க. அந்த இமேஜை காப்பி பண்ண இமேஜை அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த இமேஜை மறுபடியும் காப்பி பண்ணி இந்த சைடில் எப்படி நான் செட் பண்ணுறனோ சேம் இதே மாதிரி மறுபடியும் செட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் உங்களுக்கு இதாக தான் இருக்கும், பட் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள்.
கீழேயே ரீப்ளஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராப் ஐகானுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸும் கரெக்டாக இப்போ நான் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. இப்போ செக் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளை இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த பெரிய ஃப்ரேம் உங்களுக்கு சர்க்கிள் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் மேலே இதை வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ லைட்டாக அது உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணணுன்னு இருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை இமேஜை செட் பண்ணிட்டீங்க, இந்த இமேஜ் மேலே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் மேலேயும் அதேமாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த சைடில் அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் மேலே இருக்கணும். ஸோ இப்போ செட் பண்ணிவிட்டா பேக்கில் வந்துடுங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு வீடியோ வராது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபோட்டோவாகவும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வீடியோவாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஐகான் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவை இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் ஷோ ஆகும். ஸோ அந்த லைட் எஃபெக்டை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டருக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அது ஸ்னோ மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் மட்டும் உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மை மியூசிக்னு இருக்கும். ஸோ இதில் உங்களோட கேலரியில் இருக்க மியூசிக்ஸ் எல்லாம் வரும். வேணும் அப்படின்னா மியூசிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வீடியோவாக இருக்குது, அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா அதிலே மேலே பாருங்கள் எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவெல்லாம் வரும். நீங்கள் எந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆடியோவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எது வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ to Z ஏதாவது வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வீடியோவை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.